வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். நம்ம பிள்ளையாருக்கு இன்னைக்கு கை போட போகிறோம்மா, சரியா? இப்போ வலது கை போட போகிறோம். அபயஹஸ்தம் வலது கை போட போகிறோம், ஓகேவா? இப்படி பிள்ளையாரை வச்சிங்கன்னு சொன்னால் இந்த இப்படி தெரியுது பார்த்தீங்களா, 4 மணி ஷோல்டர், இந்த பக்கமும் இந்த ஷோல்டரும் ஜாயின் பண்ணி இதோ இந்த 4 மணி தெரியுது இல்லைங்களா? 1 2 இந்த 4 மணியில் முதல்ல போடணும், ஓகேவா? மூணு மணி இடது கையில். ஓகே, இப்போது கீழே இருக்கிற மணியில் இடது கை உயரில் 2 மணி. வலது கை உயர 2வது மணியில் எதிர்பக்கம் விட்டு எடுக்கணும். இப்போ இந்த சைடு ரெண்டு மணி. ஒரு மணி. இப்போ இந்த ஒயரை இங்கே பாருங்கள், இப்போ மேல் பக்கம் இருக்கிற மணியில் ஒயர் இருக்குது ஷோல்டரில். இதை இந்த கீழ் மணிக்கு கொண்டு வரணும், சரியா?
ஓகேவா? இப்போது இடது கை உயரில் 3 மணி. இது பக்கத்து மணியில் விடணும். ரெண்டு மணி, மேல் ஒயரில் 2 மணி. இப்போது கீழே வந்த ஒயரை நல்லா கவனிச்சிங்க. இதுக்கு நிறைய தடவை நம்ம கை போட்டிருக்குறோம். கோலாட்ட பொம்மையில் ஆரம்பித்து வசுதேவருக்கு, கிருஷ்ணருக்குன்னு எல்லாத்துக்கும் நம்ம போட்டிருக்குறோம். ஏற்கனவே இந்த ஒரு போட்டோம் இல்லையா, அதே மணிலேயே இந்த கீழே இருக்கிற மணியில் ஒயர் விடணும். இப்போது 2 மணி. இப்போ இதோ இந்த 4 டைமண்ட் முதல்ல போட்டோமே, அதனுடைய இந்த நிற்கிற மணி. இப்போ 1 மணி கோக்கணும். ஓகேவா? கை இப்போ 2 போட்டிருக்குமா, இன்னும் 2 போடணுமா. ஓகே. இப்போ ஆஸ் யூஷுவல் இந்த 4 மணியில் 1 2 3 4 மணிக்கு 2 இது போட்டு வரணும். 3 2 2 1, மறுபடியும் 3 2 2 1ன்னு போடணும். ஓகேவா?
இப்போது இப்படி வச்சுக்கிடுங்க. பிள்ளையார் வச்சிங்கன்னா இந்த சாதாரணமாக நம்ம இப்படி பிடிச்சிட்டு இப்படி ரவுண்டு போட்டு வருவோம். இப்போ ஆன்டி கிளாக்கில் போடும். ஏன்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணும்படி வரும் ஒன்று. இன்னொன்று ஒயர் இந்த மாதிரிலாம் போடுறப்போ சுற்றி சுற்றி போடுறப்போ ஒரு ரோ இப்படி ஒரு ரோ அந்த மாதிரின்னு போட்டு வந்தோம்னா ஒயர் ஈக்குவலாக வரும். இல்லைன்னா ஒரு பக்கம் ஒயர் ரொம்ப சின்னதாகிட்டே வரும், ஒரு பக்கம் ரொம்ப பெருசாக இருக்கும் ஒயர். அந்த ரவுண்டிங் வரும்போது அது அந்த மாதிரி தான் ஆகும். நம்ம என்ன சமமாக வச்சோம்னாலும் அதனால தான் இந்த மாதிரி ரவுண்டாக போட்டு வரப்போ ஒரு 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 ரவுண்டை இந்த பக்கமாக போடணும், ஒரு ரவுண்டை அந்த பக்கமாக போடணும். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். சாதாரணமாக நம்ம எப்படியோ வச்சுப்போம், இடது கையில் போட்டு இங்கேருந்து போவோம். இப்போ இப்படி போட்டு இந்த பக்கத்தில் வந்து சரியா. இப்போ பாருங்கள், 4 இப்படி கை போட்டாச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்படி கை தொங்க போட்டிருக்கிறோன்னா இப்படி கை வந்திருக்குது இல்லையா, கரெக்டாக இங்கே ஒயர் முடிஞ்சிருக்குதா. இப்போ மணி ஒயர் எந்த மணியில் இருக்குது, 1 2 3 4ல் தும்பிக்கையை பார்த்தா போல் ஒரு மணி வருமே, அதில் இருக்குது ஒயரு. அது இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த 4 மணியில் போடணும். இப்போ இது வரைக்கும் இப்படியே போட்டு வந்தோம் இல்லையா. இப்போ கை இப்படி திரும்பும், நம்ம கையை இப்படி மடக்கிட்டு இப்படி தானே இப்படி ஒரு கை அபயாஸ்தம் இருக்கும். ஸோ இந்த மேலே இப்படி வரணும் கை. அப்போது இந்த 1 வீடியோ தெரியுதான்னு பாருங்கள். இதை பாருங்கள், இந்த 1 இங்கே 2 உள்பக்கம் இருக்கிறது 3 மறுபடியும் கீழே இருக்கிறது 4. இப்போ ஒயர் எடுங்க, இடது கை ஒயரில் ஒன்று 2
3. ஓகேவா? இப்போ நம்ம சாதாரண பண்ணலாமா? இதை இதுக்கு கூட்டு பண்ணலாம். இது விட்டுடணும். இந்த ஸ்கொயர் அப்படியே ஓப்பனாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த கையை அப்படி பிடிச்சிங்கன்னா உள்பக்கம் இருக்குது இல்லையா? இப்படி கை இருக்குதுன்னா இந்த உள்பக்கம் அந்த மணியில் ஒயரை விட்டுக்கணும். தவழர கிருஷ்ணருக்கு போடுவோம்ல கையை, அந்த மாதிரி. ஒன்று, 2. ஒன்று, 2. இப்போ 1 மணி. ஓகே, இப்போ பாருங்கள். ஓகேவா? இதில் இன்னும் 2 போடுங்க. இப்போ ஒரு போட்டிருக்கோமா, இன்னொரு 4, இன்னொரு ரவுண்டு, 2 ரவுண்டு இன்னும் போட்டு வாங்கம்மா. சரியா? 3 போட்டிங்களா? ஏற்கனவே இதில் போட்டது 1 இருக்கும், இல்லாத 2, 3, மொத்தம் 4 உயரம் போட்டிருக்கீங்களா? இப்போது 5வது லைன் போட போகிறோம். ஒரு கோல்டு, ஒரு saffron, மறுபடியும் ஒரு கோல்டு. வச்சு நான் இதை ஓகே. இப்போ அடுத்த ஒயரில் கோத்துக்கணும். ஒரு saffron, ஒரு கோல்டு. மறுபடியும் ஒரு
சாஃப்ரான், ஒரு கோல்டு. இப்போ கடைசி மணியில் ஒரு சாஃப்ரான். இப்போ பாருங்கம்மா, இதுவே தான் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கோங்க. இந்த கை இப்படி வந்து இப்படி வந்தாச்சு. ஓகே, இப்போது அபய அமஸ்தை இப்படி கை வரணும். இந்த உள்ளங்கை இப்படி நம்மளை பார்க்குறா போல். அதுக்கு இப்போ ஒயர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்களான்னா, இந்த கை வருதில் கீழ்மணியில் இருக்குது. இதை இந்த சைடு மணியில் எடுத்துகிட்டு வாங்க. வெளிப்பக்கம் இருக்கிற ஒயரை இந்த ஒரு மணியில் பக்கத்து மணியில் விட்டுக்கிடுங்க. நிற்க வச்சு அதாவது, ஏன்னா இப்படி நான் படுக்க வச்சு காமிச்சேன்னா இந்த மணின்னா இங்கே இருக்கிற போல இருக்கும். அப்போ கை இப்படி கீழே வரும். அதனால தான் நான் நிற்க வச்சு காட்டுறேன். உங்களுக்கு டைரக்ஷன் சொல்கிறேன். ஸோ மறைக்காது பார்த்துக்கிடுங்க. இப்படி வரும், இப்படி வரும். இந்த இடத்துல இந்த ஒயரை கொண்டு வரணும். ஒரு ஒயரை விட்டுட்டோம். உள்பக்கம் இருக்குல்ல, தும்பிக்கையை பார்த்தா போல் ஒரு ஒயரு, அதை 3 மணியில் விடணும். எங்கே? இந்த பக்கம் சைடில் மணியில் விடணும். மேல் மணியில் விடணும். அதை இந்த மணிக்கு எதிர்பக்கம் விடணும். இந்த மணியில் இப்போ பாருங்கள், கை இப்படி வந்து இப்படி வருது. இப்படி பிள்ளையார் இருக்கார். நம்ம கை இப்படி வந்து இப்படி போகுது. இதில் இங்கே இது வெளிப்பக்கம் வருது இல்லையா? இப்படி ஸ்கொயர் இருக்குதுன்னா மேலே இது கீழே, இந்த பக்கம் உள்பக்கம், இது வெளிப்பக்கம். இந்த வெளிப்பக்கம் இருக்கிற மணியில் ஒயர் இருக்கணும். சரியா? இதில் கீழே இருக்குது இல்லையா ஒயரு, இந்த கீழ் ஒயரில் மூணு மணிக்கு வருங்க. இந்த ஒயரை எதிர்பக்கம் விட்டு இப்போ இப்படி வந்திருக்குதா? மறுபடி வேறு எதுலேயும் ஒயரை விடாதீங்க. அப்படியே வச்சுக்கிட்டு இடது கை ஒயரில் 3 மணி. இப்போ 2 வந்திருக்குதா? இந்த கீழே வந்த ஒயரை கையினுடைய இப்படி மேலே வருது இல்லையா ஒரு மணி, இப்போ நம்ம வெளிப்பக்க சைடு மணியில் தானேம்மா போட்டிருக்கிறோம். அப்போ மேலே ஒரு மணி இருக்கும் இல்லையா, அந்த மணியில் விடுங்க. விட்டு இடது கை ஒயரில் 2 மணி.
மறுபடியும் எந்த மணியிலும் கோக்காமல் மேல் பக்கம் இருக்கிற ஒயரில் 3 மணி கோருங்க. இப்போ பாருங்கள், கீழே வந்த ஒயரை உள்பக்கம் 1 மணி இருக்குல்ல அந்த ஸ்கொயரில், அது உள்ளே விட்டுக்கிடுங்க. இப்போ அந்த விட்ட ஒயர்லேயே 2 மணி கொத்துக்குங்க. இப்போ பாருங்கள், இப்படி வந்திருக்குதா கையே. இப்போ இங்கே இந்த ஒன்றில் போடணும். எப்படின்னா, இங்கே 2 இருக்கும், இந்த சைடில் 2 இருக்கும், மேலே 3 மணி இருக்கும். இந்த 3ஆவது நடுவில் 1 மணி இருக்குல்ல, அதுக்கு ஒயரை கொண்டு வரணும். கவனிச்சுக்கிடுங்க. கீழே வந்த ஒயரை ஒன்று, இப்போ இந்த நடு மணியில் ஒயர் வந்திருக்குதா, 3 மணிக்கு வரணுமா. இப்போ ஏதாவது ஒரு ஒயரை ஒரு பக்கம் இப்படி சுற்றி மணியில் விட்டு எடுத்துகிட்டு வாங்க. இப்போ கீழே இருக்க ஒயரையே எடுத்துக்கிடுங்க சொல்கிறேன் பாருங்கள். இந்த மணி, இந்த சைடில் இருக்கிற 2 மணி, இந்த கீழே இருக்கிற 3 மணி. ஓகேவா? இப்போ இந்த மணியை, இந்த ஒயரை அப்படியே சுற்றி இந்த ஒயர், இந்த மணி ஒயர் பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்துடுங்க முடிச்சு போடுறதுக்கு. அதாவது இப்படி கேப்பு மணிக்கு தெரியாத ஒட்டினா போல் இருக்கும் மணிங்க. ஏன்னா நம்ம இப்படி விட்டு விட்டு போட்டிருக்கிறோம் இல்லையா, இந்த ஒயரை எல்லா மணிலையும் கோத்து இழுத்தோன்னு சொன்னால் அது கை குவிஞ்சா போலையும் அந்த மணிக்கு நடுவில் கேப்பு தெரியாத எல்லா மணியும் ஒட்டி இருந்தா போல் இருக்கும். 1,
2 3 இப்போ முடிச்சு போடுங்க. இழுத்து போடும்போது அந்த கை பார்த்தீங்களா இப்போ எப்படி இருக்குது இல்லையா? அதுக்கு தான். சரியா? இப்போ அது எதுவும் இல்லை. இந்த ஒயரை அப்படியே இப்படி 2 மணியில் விட்டு அந்த தும்பிக்கை மணியோடு இப்படி ஜாயின் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா ஒரு பீஸ் ஒயர் கூட எடுத்துக்கிடுங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் கட்டின இந்த ஒரு துண்டு பீஸ் ஒயரையே எடுத்துக்கிடுங்க. சும்மா அது கை இப்படி தனியாக இப்படி ஆடாமல் இருக்குன்றதுக்கு இப்படி வச்சு வெறும் மணியெல்லாம் கொக்க வேண்டாம். இந்த பாருங்கள், இந்த தும்பிக்கையில் இங்கே ஒரு மணி வருது இல்லையா, இந்த ஒயரை விட்டு இந்த கீழே 3 மணி இருக்குமே அதில் ஒரு மணியில் விடுங்க. வெறும் ஒயர் தாம்மா, எந்த மணியும் இல்லை. அதை பாருங்கள். சரிங்களா? தும்பிக்கை பாட்டுக்கு இப்படி வளைஞ்சிருக்கும். இந்த கை இப்படி அபயாஸ்தம் பாருங்கள். தும்பிக்கை இப்படி இருக்கும், இது கை இப்படி அபயாஸ்தம் போல். சரியா? அவ்வளோதான். அதனால் ஒரு 2-3 முடி டைட்டாக போட்டுட்டு ஒயரை கட் பண்ணி, எந்த மணிலையும் விட வேண்டாம். சும்மா அப்படியே இழுத்து ஒரு முடி போட்டுட்டு ஒயரை கட் பண்ணி விட்டுருங்க. சரியாம்மா? இப்போ பிள்ளையாருக்கு ஒரு காது போட்டாச்சு, இந்த கை போட்டாச்சு. அடுத்த வீடியோவில் இந்த 4 கரம் இருக்கும் இல்லையா, இந்த பின்பக்கம் கை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அதுவும் இந்த கையும் அடுத்த வீடியோவில் போடலாம். ஓகேவா? இந்த காது நீங்களே போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேம்மா. அது நான் போடலை வீடியோவாக, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு. இதே தான் உங்களுக்கு, அதுக்கு தான் இந்த கணக்கு. 1 2 3 4 இல்லையா? 4வது மணிக்கு நேரம் ஆரம்பிக்கணும். 3 ஒயரம் போடணும். இங்கே இந்த மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் 2 மணிலையுமே ஒயரை விட்டு போடணும். இல்லை எங்களுக்கு புரியல போடணும்னு சொன்னால் நான் போடுறேம்மா. சரியா? ஒரு வீடியோ வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதுக்கு டைமேன்றதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.